அட நம்ம செடியிலயா இவ்வளோ பழம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய அப்படியே செடி நிறைய பழமாக இருந்தது. இன்றைக்கி இருக்கிற நல்லா பழுத்திருக்கிற பழத்தை மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து நிறைய இந்த மாதிரி நல்லா முகம் பழுத்திருந்ததுங்க. செடி ஃபுல்லாக காய் நிறைய அப்படியே திரண்டிருக்கு. நிறைய குட்டி குட்டியாக அப்படியே பிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. பாருங்கள், இப்போ நல்லா பழுத்திருக்கிற பழங்களை மட்டும் அப்படியே எடுத்துடலாம். இது நம்ம வந்து குச்சி வச்சு நேராக நிமித்தி வச்சுருந்தோம் அப்படின்னா பழம் வந்து ஒன்று ஒன்று அந்த அடியில் வந்து அழுகி போகிறது இல்லாமல் இருந்திருக்கும். நான் வந்து பயந்துக்கிட்டு அப்படியே விட்டதுனால ஒரு பழம் அழுகி இருக்குது. இது பாருங்கள், நம்ம பச்சை நீலக்கத்திரி சூப்பராக அப்படியே பிஞ்சு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த காய் வந்து நான் ஃபஸ்ட் டைம் வந்து போடுறேன். செம்ம சூப்பராக வந்துட்டுருக்கு. காய் எவ்வளோ நீளமாக இருக்குதுன்னு பாருங்கள், சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கேன்னு. இதெல்லாம் வீட்டுக்கு ஒரு செடி இருந்தாலே போதும், நிறைய பிஞ்சு வைக்கிது. இது அந்த செடி மற்ற கத்திரி செடியாட்டெல்லாம் இல்லை, நல்லா கொத்து கொத்தாக வருது. பாருங்கள் எவ்வளோ பிஞ்சு இருக்குன்னு. இன்னும் நிறைய அப்படியே பூவெல்லாம் வச்சிட்ருக்கு. அப்புறம் நம்ம அவரை செடியுமே வந்து இப்போ அப்படியே காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து செடி அவரை, நல்லா பட்டை பட்டையாக காய் வரும். பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இந்த அவரைக்காய் எடுத்துடலாம். நம்ம கொடி அவரையில் இருக்கிற கொஞ்சம் கோழி அவரை மட்டும் ஏற்கனவே எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த செடி அவரையில் இருக்கிற இந்த கொஞ்சம் அவரைக்காய் எடுத்துடலாம். நல்லா அடியிலலாம் பார்த்தீங்கன்னா பிஞ்சு நிறைய அப்படியே பிஞ்சு வச்சுருக்கு. நம்ம செடியை விலக்கி பார்த்தோம்னா தான் காயே தெரியுது. பாருங்கள், இது எல்லாத்தையுமே அப்படியே எடுத்துடலாம். ஃபுல்லாக எவ்வளோ பூ விட்ருக்குன்னு பாருங்கள். அப்புறம் இந்த வெண்டை செடி வந்து அப்படியே சாஞ்சிருக்கு. இதெல்லாம் அப்படியே கட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னாலே நல்லா தழைஞ்சிரும். கொஞ்சம் வந்து மிளகாய் எடுத்துக்கலாம். எப்போ வந்தாலும் இல்லை அப்படிங்காமல் காய் இருந்துக்கிட்டே இருக்கிறதுனா இந்த மிளகாய் செடி தாங்க சொல்லணும். அவ்வளோ காய் காய்ச்சிக்கிட்டே தான் இருக்குது. முன்னாடி இருந்த 2 மிளகாய் செடி ஓரளவு காய்ச்சி ஓஞ்சிருச்சு. இன்றைக்கி வந்து இந்த சாத்துக்குடி பழத்தையும் இன்றைக்கி எடுக்க போகிறேன். ரெண்டு காய் இருக்குது. நம்ம வந்து ஒரு ஜூஸ் போட்டுக்கலாம். இது பாருங்கள், நல்லாவே பழுத்திருக்கு. இங்கே கொஞ்சம் மிளகா இருக்குது, அதையும் எடுத்துருவோம். இது போக நம்ம அந்த சீனி மிளகாய்னு சொல்லுவாங்க, செடி ஃபுல்லாக கலர் கலராக காய்க்கும் பாருங்க. அது வந்து விதை போட்டு அம்மா கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. நாற்று இப்போ தான் வந்து குட்டி குட்டியாக வந்திருக்கு. அதெல்லாம் இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே எடுத்து நட்டுறலாம். அது நட்டுட்டோம் அப்படின்னாலும் நமக்கு மிளகா செடி இதுக்கெல்லாம் பஞ்சமே இருக்காதுங்க. ஒரு 2 செடி இருந்ததுன்னா போதும், அவ்வளோ காய் காய்ச்சிட்டே இருக்கும். அது பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் வர்றப்போ க்ரீன் கலராக வரும். அடுத்து கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா அப்படியே மஞ்சள், அடுத்து வந்து ஒரு ஆரஞ்சு கலர், அடுத்து வந்து ஒரு ரெட் கலர், இந்த மாதிரி செடி ஃபுல்லாக பார்க்க கலராக இருக்கும். இன்றைக்கி இவ்வளோ பாசிப்பயிறு வேறு இவ்வளோ எடுத்திருக்கேன். இன்னும் கொஞ்சம் அப்படியே பாசிப்பயிரெலாம் இருக்குது, அதே அப்படியே எடுத்துடலாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பெரண்டை. இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து வந்து பெரண்டை எடுக்கிறேன். ஃபுல்லாக நல்லா நீளமாக வளர்ந்துருக்கு பெரண்டை எல்லாமேன்னு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. நான் ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையும் கட் பண்ணி விடுறேன். கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அதை எடுக்க போகிறேன்.
எவ்வளோ நீளம் வளர்ந்து போயிருக்குன்னு பாருங்க. இதை விட்டுட்டோம் அப்படின்னாலுமே வந்து இந்த பிரண்டை வந்து முத்திரும். திரும்ப வந்து வளர்த்தியாக போய்க்கிட்டே தான் இருக்கும். நம்ம ஓரளவு இந்தளவு வளர வளர அப்படியே கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா ரொம்ப பெருசாக போகாமல் இந்த ஒரு அளவான இதுலேயே நமக்கு தேவையான அளவு பிரண்டை எடுத்துகிட்டே இருக்கலாம். பாருங்கள், பக்கத்தாடியே ஒரு பூசணி பூ எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நல்லா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷான வெண்டைன்னு பாருங்கள் பிரண்டை. இந்த பிரண்டையை வந்து மேலே இருக்கிற நாரெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து சட்னி செஞ்சு குழந்தைங்களுக்கு எல்லாமே கொடுக்கலாம். இது வந்து நல்லா பசியை தூண்டுன்னு வந்து சொல்லுவாங்க. பிரண்டை சட்னி ஒரு மாதத்துக்கு ஒருக்காவாவது சாப்பிட்டுட்டே இருந்தோம்னா வந்து ரொம்ப நல்லது. அவ்வளோதாங்க, இன்றைக்கி அறுவடை முடிஞ்சிச்சு.